வெல்கம் டு அம்தாஸ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம அம்தாஸ் vlogல மார்னிங் 5:30க்கெல்லாம் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி 7:30க்கெலாம் வந்து குட்டி யானையில் ஏறி உட்காந்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஆந்திரா பார்டரான தடா ஃபால்ஸ்க்கு தாங்க போகிறோம். இது வந்து என்னோடய பர்த்டே விஷ். ஸோ இன்னும் 3 டேஸில் என்னோடய பர்த்டே வரப்போகுது. அதனால் என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் தடா ஃபால்ஸ் போனேன் என் பர்த்டேக்கு முன்னாடின்றனால. ஸோ நாங்கள் எல்லாருமே என் ஆசைப்படியே கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி அவ்வளோ ஜாலியாக ஃபன் எக்ஸைட்டோட போனோம். அண்ட் குட்டி ஆண்டிலே வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். இட்லி கார சட்னி அது ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு பர்சனுக்கு வந்து தடாவில் வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வெஹிக்கலுக்கு வந்து தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. வெஹிக்கல் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வெஹிக்கல் பார்க்கிங்க்கு வந்து 5 kilometers வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வெஹிக்கல்ஸில் தான் போவோம். அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ அப்படியே போகும்போதே அந்த நேச்சரெல்லாம் ரசிச்சுட்டு கதை பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அரட்டை அடிச்சுட்டு கையில் ஆளுக்கு ஒரு குச்சை வேறு எடுத்துகிட்டு காட்டுவாசி மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பசங்கள்லாம். அப்புறம் அங்கே இங்கே நடந்துட்டு குரங்கோடு நாங்கள் மோசமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதோடு அங்கே இங்கே தொல்லை பண்ணிவிட்டு எப்படா தண்ணி வரும் அப்படின்ட்டு போய் பார்த்தா ரொம்ப தூரத்தில் தண்ணி இருந்துச்சுங்க. அந்த தண்ணியை பார்த்தோன்னே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 hour நடந்து அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கண்ணில் தண்ணியை பார்த்தோம் நாங்கள் விளையாடுறதுக்கு. அதுக்கு முன்னாடியே குட்டி குட்டி தண்ணி இருந்துச்சு. பட் நாங்கள் அந்த பெருசுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் தண்ணியை பார்த்தோம். ஸோ அதில் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அப்படியே போய் அதில் டைவ் அடித்து குளித்து எல்லா வித்தையும் காமிச்சோங்க. குரங்கு விட மோசமாக வித்தை காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் தடாவில் உள்ள 3 இடத்துக்குமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் கீப்பப் பண்ணுறதுனால 12 o'clock வரைக்கும் இங்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டில் 12 o'clock வரைக்கும் நாங்கள் 12:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் யோசிச்ச டைம் பார் ஆகிடுச்சு. ஸோ 12:30 வரைக்கும் இங்கே விளாண்டுட்டு அடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தா மேலே என்ன சொல்லிட்டாங்க, ஃபால்ஸ் வந்து க்ளோஸில் இருக்குது, இன்னொரு இடமும் க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி இன்னொரு லேக் இருக்குது, அங்கே போய் தாராளமாக நீங்கள் விளையாடலாம், அங்கே தண்ணி இன்னும் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் திரும்ப அந்த இடத்த நோக்கி வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த இடத்த வாக் பண்ணுற வழியிலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. கண்டிப்பாக தடா போனீங்கன்னா அந்த இடத்த ட்ரை பண்ணுங்கள். கோயில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றி எல்லோரும் இந்த கல்லில் வீடு கட்டி நம்ம வீடு கட்டணும்னு வேண்டிட்டு வருவாங்கள்ல, அண்ட் அந்த விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு நல்ல வீடாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு 5 minutes நடந்திங்கன்னா நம்ம போக வேண்டிய இன்னொரு தண்ணி வந்துருச்சிங்க. ஸோ அந்த தண்ணியில் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் இறங்கி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திரும்ப வந்து அங்கேருந்து இறங்கிட்டு ஏன்னா எங்கள் தாது வந்து கீழே உட்காந்துருந்தார். ஸோ அவர் கூட இன்னொரு தண்ணியில் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மொத்தமாக 3 இடத்துல தண்ணியில் விளையாண்டோம். ஸோ அந்த தண்ணியிலே விளையாண்டுட்டு சரி போதும் 4 o'clock ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புனா. எல்லாருக்குமே செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. போகிற வழியெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இப்படியே போனோம். ஆனாலும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ பார்த்த இடத்தெல்லாம் திரும்ப அப்படியே ரிட்டன் பார்த்துட்டே போகவே மனசு இல்லாமல் வெளியே வந்தோம். நாங்கள் எங்கள் கார் பார்க்கிங் கிட்டே போயிட்டு செம்ம பசி எடுத்துச்சு இல்லையா, அதனால போன உடனே லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சு சாப்பிட்டா அங்கே பார்த்தா லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு கெட்டு போச்சுங்க. என்னடா விதி அப்படின்ற மாதிரி வெறும் தயிர் சோறம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. சரி வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ கொஞ்ச நேரம் மாதாவரத்துக்கிட்ட வந்துட்டு கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு நாங்கள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வண்டி எடுத்துட்டோம். ஆனால் செம்ம டயர்டாக இருந்துச்சுங்க. பட் தடா நிஜமாலே ஒர்த்தான பிளேஸு. ஸோ இந்த வெயிலுக்கு வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் போகும்போதே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.